team and all, and thank you so much. இந்த மாதிரி ஒரு ஸ்டார்டிங் தமிழில் கிடைச்சது, இட்ஸ் a big thing. And இனி இந்த மாதிரி மூவி கிடைக்கும் தெரியல. And I hope I have given my best for this movie, and it's a கொஞ்சம் twisty and quirky ஆയിട്ടുள்ள ஒரு கேரக்டர் தான். He'll be a romantic person, at the same time he will be a comedian, at the same time he might be a villain as well. So let's see what my character is from March 6th, and please do come and watch it in theaters. It's a theatrical movie. Every movie is a theatrical movie, but still don't miss it, because Haris Jayaraj sir's சாங்க்கு நான் லிப்ஸிங் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டைமில் எனக்கு ஒரு பிளஸ்ஸிங் மாதிரி இருக்குது. அப்போ எல்லாரும் தியேட்டர் வந்து பார்க்கணும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நத்திங் மோர் டு சே. தேங்க்யூ எவ்ரிவன். ஆல் லவ். தேங்க்யூ வெரி மச். எஸ், உங்களோட அப்படியே அனுபவம் முதல் தமிழ் படம் அப்படிங்கும்போது ஒரு குவர்க்கியான கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டீங்க. விஜய் சாரோட ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாமா? First time I'm seeing a director without having a spot editor, so I don't know how he processed that thing in his head, but it was kind of magic working with him. Like he just asked us to do a certain thing. அது மட்டும் செய்தா போதும், கட் டு கட். ஆனா டப்பில் மட்டும் தான் சீன் மொத்தம் பார்த்தேன். பெர்ஃபெக்ட்டா இருந்தேன். அப்போ எனக்கு ஒண்ணுமே சொல்றது இல்லை. அதுக்கப்புறம் it's actually a wonderful feeling for me. One of the best thing which has happened to me working with him. Sorry guys, first time press meet no. Sir, உங்களுக்கு ஓகே சார்? ஓலே இல்ல. Hello, we'll share the podium. Sir, நான் podium share பண்ணட்டுமா? Okay, sorry. No, please, you can continue. அது மட்டும் புரிஞ்சு அது மட்டும் தான் இருக்கு வேற. Okay. Thank you so much. Yes. So thank you media, press who have gathered here. Thank you so much, means a lot. Thank you. அங்க பேசினா உங்களுக்கு ஓகேங்களா? போடியம் தான். ஓகே, பியூட்டிஃபுல். ஓகே, ஸோ அடுத்த நபர் மேடைக்கு கூப்பிடுறதுக்கு முன்னாடி இந்த காதல் ரீசெட் ரிப்பீட் இந்த படத்துல இருந்து நிறைய பாடல்கள் நமக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ ஹாரிஸ் ஜெயராஜ் சாருடைய இசை அப்படிங்கும்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுவும் வந்து ஒரு பர்ஃபெக்ட் என்டர்டெய்னர் அப்படிங்கும்போது அவருடைய ஃபிளேவர் எந்த அளவுக்கு என்ஹான்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அவருடைய ஃபிளேவர்ல நமக்காக ஒரு பாடல் இப்போ காத்துட்டு இருக்கு. லிரிக் வீடியோ உன் பார்வை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் இப்போ பார்த்துட்டு தொடர்ந்து நம்ம பேச போறோம். ஸோ கேன் வி ப்ளீஸ் ஹேவ் த ட்ராக் ஆன் ஸ்க்ரீன்?
பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? எஸ், ஒரு பயங்கரமான ஒரு ஃப்ரெஷ்னஸ் இந்த பாடல்கள் மூலமாக நமக்கு கிடைச்சது. ஐ திங்க் ஹாரிஸ் சார்னுடைய இசை ஒரு பக்கம் அப்படின்னா, மதன் சார்னுடைய வரிகள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அண்ட் வினீத் அவர்கள் பாடியிருக்கக்கூடிய இந்த பாடல் வெரி வெரி நைஸ். அண்ட் அடுத்த நபரை மேடைக்கு கூப்பிட வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஒவ்வொரு முறையும் மேடையில் அறிமுகப்படுத்தும் போது ஐ திங்க் இவருடைய படப்பட்டியல் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இவருடைய பெயரே இவருக்கு ஒரு பெரிய அறிமுகம். பட் இந்த வாட்டி இன்னும் கொஞ்சம் ஒரு ப்ரைடோட சொல்லலாம். ரொம்ப நாள் நம்ம காத்திருந்த ஒரு அறிமுகமும் கூட. ஸோ ஐ வுட் லைக் டு வெல்கம் நேஷனல் அவார்டு வின்னிங் MS பாஸ்கர் சார் ஆன் டு தி ஸ்டேஜ். இந்த இனிமையான விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த படத்தில் என்னுடைய கேரக்டர் என்ன அப்படிங்கிறத நான் சொல்ல வேண்டியது இல்லை. என்னால் தம்பியினுடைய எல்லா படத்துலையும் எனக்கு பேர் வாங்கி கொடுக்குற மாதிரி நல்ல கேரக்டராக தான் கொடுப்பார். ஒரு துளியும் கர்வம் இல்லாமல் நாம் செய்யக்கூடிய வேலையை ரசித்து இந்த இடத்துல எப்படி வச்சுக்கலாண்ணே, நான் நீங்கள் சொன்னது அந்த இடத்துல ரொம்ப நல்லா இருக்குண்ணா, அதை அப்படியே வைங்கண்ணே, அந்த மாடுலேஷன் இது எல்லாவற்றையும் ரசித்து நம்மை ஒரு சொந்த அண்ணனாக அந்த மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு அருமையான தம்பியினுடைய இந்த படத்தில் நடிப்பதற்கு எனக்கு ப்ரொடியூசர் ஐயாவுக்கும் என்னுடைய வணக்கம், எல்லோருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இந்த படம் வாழ்க்கையில் என்னுடைய கடைசி நிமிடம் வரை மறக்க முடியாத ஒரு படம். நான் ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்கும்போது நான் சொல்கிறேன் தம்பி, எனக்கு அதை பற்றி ஒன்றும் இதெல்லாம் ஏன் சொன்னீங்கன்னு கேட்காதீங்க, நான் சொல்லுவேன், அது எனக்கு கடமை. வீடு கட்டிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு பணம் பற்றாக்குறை. இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க, ஆனால் இன்னும் கமிட் ஆகலை. எந்த விதமான ஒரு தடையும் இல்லாமல் பேசிய அந்த சம்பளத்தில் 2/3 பங்கை உடனே எனக்கு அவருடைய சொந்த பணத்தில் இருந்து கொடுத்து, நீங்கள் வீட்டை கட்டுங்கண்ணே அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆதரவளித்தவர் தம்பி விஜய் அவர்கள். நாங்கள் இருவரும் ஒரு தாய் வயிற்றில் பிறக்கவில்லை, ஆனால் நான் தம்பி என்று பாசமாக அழைப்பதும் அவர் அண்ணன் என்று பாசமாக அழைப்பதும் பூர்வ ஜென்ம புண்ணியம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அது ரைட், வீடு கட்டியாச்சு. ஃபஸ்ட்டு ஷெட்யூல் முடிஞ்சதுக்கு வந்த உடனே எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சது. அப்பா அப்படிங்கிற ஸ்தானத்தில் இருந்து தாத்தா என்கிற ஸ்தானம் எனக்கு கிடைச்சது. என் மகள் இந்த மாதிரி கன்சீவாக இருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டோன்னே நான் தம்பிக்கிட்ட சொன்னேன், தம்பி அடுத்தடுத்து இந்த மாதிரி கூப்பிடுங்க, என் மகனுக்கும் கல்யாணம் ஆகி அவருக்கும் மனைவி கன்சீவ் ஆகி நான் மறுபடியும் ஒரு தாத்தாவாகணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னா. அந்த மாதிரி இந்த படத்தில் நான் நடிக்க ஆரம்பித்த பிறகு எனக்கு ராசியாக நிச்சயமாக எனக்கு இந்த வீடு கட்டி முடிந்ததும் எனக்கு இறைவன் அருளால் எனக்கு பேத்தி வேணும் பேத்தி வேணும் பேத்தி வேணும்னு கேட்டு அதே மாதிரி பேத்தி பிறந்ததும் எனக்கு மறக்க முடியாத விஷயம். அதனால் இந்த காதல் ரீசெட் ரிப்பீட்டில் எனக்கு நல்ல நல்ல சுபமான நிகழ்ச்சிகள்லாம் நடந்தது. அதே மாதிரி இந்த படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். இந்த படத்தில் நடித்திருக்கக்கூடிய மது, அர்ஜுன் மற்றும் ஹீரோயின் மற்றும் கூட நடித்திருக்கக்கூடியவர்கள், என் மீது எப்பவும் பாசமாக இருக்கக்கூடிய தம்பி விஜய் அவர்கள், அதே மாதிரி உமர் பாய், அப்புறமா ஜிதேந்தர், எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இறைவன் எல்லோருக்கும் எல்லா வளத்தையும் நலத்தையும் அளிக்கட்டும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறட்டும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.
தேங்க்யூ ஸோ மச் சார். எப்பவுமே ஒரு படம் வந்து வெளியாகணும் அப்படின்னா அந்த சினர்ஜி ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. அதோட இந்த என்டையர் க்ரூக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் வந்து த்ரூ அவுட் கேரி ஆயிருக்கு அப்படிங்கிறது நம்முடைய பாஸ்கர் சார் சொல்லும் போதே நம்மளால ஃபீல் பண்ண முடிஞ்சது. மீண்டும் பாஸ்கர் சாருக்கு ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ வெரி மச். அடுத்ததாக இந்த மேடையில படத்தினுடைய க்ரூ கிடையாது, பட் இந்த க்ரூக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நண்பர். சமீபமாக அவருடைய படத்தை பத்தி நிறைய இடங்கள்ல பேசக்கூடிய அளவுல ஒரு அழகான ஒரு படமும் உருவாகிட்டு இருக்கு அவருடைய இயக்கத்துல. டாடா திரைப்படத்தினுடைய இயக்குனர் கராத்தே பாபு நமக்காக காத்துட்டு இருக்கு. கணேஷ் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நிறைய ஃபேவரட்ஸ் இருக்க படம் இந்த படம் எனக்கு. விஜய் சார்ல ஆரம்பிச்சு ஹாரிஸ் ஜெயராஜ் சார், அர்ஜுன் சார், இந்த மாதிரி நிறைய ஃபேவரட்ஸ் இருக்காங்க இந்த படத்தில் எனக்கு. அண்ட் என்ன சொல்கிறது தெரியல, திடீர்னு கூப்பிட்டீங்க எனக்கு. அண்ட் மது வெரி என்ன சொல்கிறது, ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பர்சன். ஒரு ஸ்வீட்டான ஒரு படத்தில் ஹீஸ் கெட்டிங் அஸ் இன்ட்ரோ. ஒரு பெரிய ஃபிலிமாக இருக்குது. ஆல் தி பெஸ்ட். ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ. ரொம்ப ஸ்வீட்டான பர்சன் அவர், பழகிறதுக்கும் சரி பேசுறதுக்கும் சரி. ஸோ இந்த படம் நான் உங்களுக்கு நிறைய ஹோப் பண்ணுறேன். நல்ல சர்ப்ரைசிங்காக எனக்கு ரொம்ப பர்ஃபார்மன்ஸில் வந்து சில விஷயம்ஸ்லாம் பார்த்தேன், காமிச்சாங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஹோப்பிங் ஃபார் யூ. ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கு. ஆல்சோ ஜியா, டு தி என்டையர் டீம். எம்எஸ் பாஸ்கர் சார் இருக்காங்க. இந்த படம் பெரிய வெற்றி அடையணும்னு நான் விரும்புகிறேன். சார் இது மாதிரி இன்னும் இதற்கு இணையான பெரிய படங்களை எடுப்பாருன்னு நம்புகிறேன். ஏன்னா என்னோட அடுத்த படம் சார் கூட தான் இந்த கம்பெனியில் தான் பண்ணுறேன். ஸோ ஸோ இட்ஸ் லைக் ஹோம். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். என்னை எங்கள் கூட்டத்துக்கு நன்றி. 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 ஆதலாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மீண்டும் உங்களுக்கு பெரிய நன்றி and all the best for that. அடுத்ததாக my most favorite person அப்படின்னே சொல்லலாம், விஜி மேம். இந்த படத்துல அவருடைய கதாபாத்திரம் எப்படி இருக்கும், இந்த படத்துல ஒர்க் பண்ண அனுபவம்ங்கிறத தாண்டி I think she is one of the sweetest persons that I've ever met. ஸோ நீங்க சொல்லணும் டெஃபினட்டாக இந்த காதல் ரீசெட் ரிப்பீட்ல உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு ரீசெட் பட்டனாக இது இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ would like to have விஜி மேம் on stage. வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். சத்தியமாக இந்த படத்தோட கதை எனக்கு தெரியாது, தெரிஞ்சுக்கவும் விரும்பலை. ஏன்னா விஜய் சார் படம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர் கூப்பிட்ட உடனே நான் நோன்னு சொல்லாமல் குட்டி ஒரு கேமியோ ரோல் நான் பண்ணியிருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட்மா அப்படின்னு சொன்னார். டைட்டிலே ட்ரெண்டிங்காக இருக்குங்க. டைட்டிலே ஒரு கதை சொல்லுது. ஸோ வெரி ஹாப்பி டு பி இன் த ஃப்ரேம்ஸ் ஆஃப் விஜய் சார். ஐ திங்க் அடுத்த படத்தில் கொஞ்சம் மீட்டியான ரோல் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னோட தீனியை வந்து நிறைய டைலாக்ஸ் நிறைய எக்ஸ்பிரஷன்ஸ் இதில் ரொம்ப ஸ்வீட்டாக, ரொம்ப குவாய்ட்டாக, சட்டிலாக, காமாக பண்ண வச்சுருந்தாரு. வெரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. இன்ட்ரெஸ்டிங் குரு, ஸ்மார்ட் ஹீரோயின், ஸ்மார்ட் ஹீரோ அண்ட் ஒண்டர்ஃபுல் டெக்னீஷியன்ஸ் இதில் இருக்காங்க. நானும் இதில் ஒரு பாட்டாக இருக்கேன் அப்படின்ட்டு நினைக்கும் போது ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. ப்ரெஸ் மீடியா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக ரொம்ப தூண்கள் மாதிரி நீங்கள் தான் இருக்கீங்க. எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். படம் மிகப்பெரிய வெற்றி அடையணுன்ட்டு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். விஷ் யூ ஆல் த பெஸ்ட் அண்ட் கிரேட் ஃபிலிம் இட்ஸ் கோயிங் டு பி டெஃபினெட்லி. தேங்க்யூ. அது கேமியோவாக இருந்தாலும் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா நீங்கள் அதில் இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும். மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ வெரி மச். அண்ட் இதோட அப்படியே நமக்காக மற்றொரு பாடல் காத்துட்டு இருக்கு. ஸோ ஹாரிசனுடைய இசையில சித் ஸ்ரீராம் அவர்கள் பாடியிருக்கக்கூடிய அந்த பாடல் நமக்காக ஸ்கிரீன்ல வந்துட்டு இருக்கு. லெட்ஸ் ஹேவ் a look at that.
ஆஹா, இந்த மாதிரி பாடல்கள் கேட்க கேட்க இன்னும் நிறைய பாடல்கள் ஹாரிஸ் சார்னுடைய ஃப்ளேவரில் வந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. தட்ஸ் வாட் ஐ ஈவன் ஃபெல்ட். ஸோ ஹாரிஸ் சாரும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே வர இருக்காரு. அவருடைய ப்ரெசன்ஸ்க்காகவும் காத்துட்ருக்கோம். ஹில் பி ஹியர் இன் சம் டைம். பட் அதுக்கு முன்னாடி இந்த பாடல்களாக இருக்கட்டும், இந்த ட்ரெய்லர், டீசர் இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது அந்த எனர்ஜியும் அந்த கனெக்டும் நமக்கு இருக்குது அப்படின்னா அந்த ரூட்டட்னஸை உருவாக்குறது ஒரு பெரிய முக்கியமான ஒரு பங்கு ஐ திங்க் இந்த படத்தினுடைய காஸ்டியூம் டிசைனர் ஸ்டைலிஸ்ட்டுக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஐ லைக் டு ஹேவ் ருச்சி அவர்கள், தி ஸ்டைலிஸ்ட் ஃபார் தி ஃபிலிம், டு ஷேர் ஹிஸ் ஃபியூ வேர்ட்ஸ். Hello everyone, warm welcome to all of you. First of all, I would love to thank Vijay sir for giving me the opportunity to be working in his story, his film, and bringing in such amazing actors, Madhum, Jia, Arjun, MS Bhaskaran sir and the entire cast, and mainly thank you to the entire technician team, the entire crew to be working so hard and working like a family to make this film possible and to make it such a feel-good film. So I really want you all to come to the theaters, watch the film and enjoy watching the film the same way as we have enjoyed making the film. Thank you. தேங்க்யூ ஸோ மச் ருச்சி அவர்களே. அண்ட் நீங்கள் படத்தில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த கலர்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு. ஐ ரியலி லவ் தட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் தி ரிலீஸ் இஸ் வெல். ஸோ அடுத்ததாக இந்த படத்துக்காக ஆர்ட் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய ஆர்ட் டைரக்டர் சரவணன் சார். ஐ திங்க் அவருடைய குவாக்கினஸ் அந்த செட்டில் கொண்டு வந்தது ரொம்ப ரொம்ப அமேசிங்காக அமைஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அண்ட் ஈ ஷுட் டெஃபினெட்லி ஷேர் இஸ் த்ரூ. ஸோ கேன் வி ஹேவ் ஓகே சரவணன் சாரும் ஆன் தி வேல இருக்காருன்னு நினைக்கிறேன். ஆல்ரைட். ஸோ படத்தினுடைய தொகுப்பாளர் அவர் இருக்காருன்னு நம்புகிறேன். இருக்காரா? அவரும் வந்துருக்காரு. என்ன சார் எல்லாருமே வாந்தியில இருக்காங்க. ஓகே, ஸோ நிறைய பாடல்கள்லாம் கேட்டுருந்தோம். இந்த பாடலுக்கு உயிர் கொடுத்தது ஐ திங்க் இந்த பாடலினுடைய பாடல் ஆசிரியர். நிறைய பாடல்கள் இதோட கேட்டிருக்கோம். பட் ஹாரிஸரோட மீண்டும் இந்த காம்பினேஷன் பார்க்கும்போது இது நிஜமாவே ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது. ஸோ ஐ வுட் லைக் டு வெல்கம் தி லிரிசிஸ்ட், மை ஃபேவரட் மதன் சார், டு ஷேர் ஹிஸ் ஃபியூ வேர்ட்ஸ் அபௌட் தி ஃபிலிம். அனைவருக்கும் வணக்கம். ஹாரிஸ் அவர்கள் கூட விஜய் அவர்கள் கூட இன்னொரு படம். ஸோ அவங்க ஒவ்வொரு வாட்டி அவங்க கூட படங்கள் பணியாற்றும் போதும் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா நல்ல கவித்துவமான வரிகள் கொண்டு வரணும்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் கேட்கறது. விஜய் ஒரு ரொம்ப நல்ல ஒரு தமிழ் ரசிகர். பாடல்களில் கவித்துவம் இருந்துச்சுன்னா அவ்வளவு கொண்டாடுவார். வேலை பார்க்குறதே தெரியாது அவர் கூட. இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் அவர் கூட படத்தில் வேலை பார்த்த ஒவ்வொருத்தருக்கும் அவ்வளோ ஒரு கம்ஃபர்ட் ஒன்று கொடுப்பார் அவர் கூட வேலை பார்க்கும்போது. இந்த படத்தில் ஒரு 4 பாடல் எழுதியிருக்கேன். அந்த கால்வாசி பாடல் யமா கஜினியில் வர ஒரு சின்ன ஒரு செக்மெண்ட். அது இல்லாமல் உன்பார்வை எதிர்பார்வை எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். முதல்ல நாங்கள் ஒளிப்பதிவு செய்கிற பாடல் அந்த பாடல் தான். எனக்கு இந்த படம் ஆரம்பிக்கும் போதே அவர் சில காட்சிகள் போட்டு காட்டினார், ஃபோட்டோஷூட்ஸ்லாம் காட்டினார். படத்தோட நடிகர் நடிகைகள் அவங்களோட அந்த ஷூட், அந்த பாட்டு எப்படி எடுக்க போகிறாங்க எல்லாமே போட்டு காட்டினார். ரொம்ப அழகான ஒரு காஸ்ட் இதில் பண்ணியிருக்காரு. அது அந்த கதையும் மறதியை வச்சு ரொம்ப சில படங்கள் வந்திருக்கு தமிழில் ஆரம்ப காலத்துல இருந்து வந்திருக்கு. அந்த மறதியை மையப்படுத்தி ஒரு அழகான ஒரு காதல் படம் எடுக்க முடியுமா? அதில் அந்த மறதின்றதை ஒரு நகைச்சுவையை எப்படி பார்க்கலாம், அது ஒரு எமோஷனலாக எப்படி பார்க்கலாம். அந்த மறதின்றது ஒன்று இருக்கிறதுனால நிறைய சமயத்தில் சொல்லுவாங்க அந்த மறதி இருந்துட்டா ரொம்ப நல்லா இருக்கும், மறதி வந்துட்டா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய விஷயங்கள் மறந்து போயிட்டா இந்த உலகம் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நடந்துட்டு இருக்கிற மாதிரியான போர்கள் இருக்காது. நடந்துட்டு இருக்கிற நிறைய விஷயங்கள் எல்லாரும் அந்த எல்லாத்தையும் மறந்துட்டு ஒவ்வொரு நாளும் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிச்சதுன்னா எப்படி இருக்கும் இந்த உலகம் அப்படின்றது தான் நிறைய பேரோட அது மாதிரியான ஒரு சூழல்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த மாதிரியான சூழல்ல நம்மளை இன்னும் மனிதர்களாக வைத்துட்டு இருக்கிறது இது மாதிரியான படங்கள், இது மாதிரி கலை, இது மாதிரியான பாடல்கள், இது மாதிரியான தமிழ் மொழி கவிதைகள். இதுதான் நம்ம அடுத்தடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டு போகணும். இப்படி இந்த துறை இருக்கு இல்லையா, இந்த கலை அப்படின்ற அந்த துறையும் கணினிகள் எடுத்துக்கிட்டு இருக்கு. கணினிகள் எடுத்துக்கிட்டு பாடல்
உருவாக்குறதுக்கு இன்னைக்கு ஒரு 3 நொடிகள் 4 நொடி போதும் ஒரு பாடலை உருவாக்குறதுக்கு. ரொம்ப ஒரு இன்டர்நேஷ்னல் குவாலிட்டியில ஒரு ரொம்ப நல்ல பாடகர் பாடின மாதிரியான குரல்ல ஒரு நல்ல கவிஞர் எழுதின மாதிரியான வரிகள் வச்சு ஒரு நல்ல இசையமைப்பாளர் உலக தரத்துல நல்ல ஒலி தரத்துல தயாரிக்கிற மாதிரியான பாடல்கள் இன்னைக்கு உருவாக்குறதுக்கு 3 முதல் 5 நொடிகள் இன்னைக்கு ஆகும். இன்னைக்கு 5 நொடிகள் நம்ம அப்படி ஒரு பாடலை வெளியில எடுத்துடலாம். அந்த பாடல்களை நம்ம பயன்படுத்த ஆரம்பிக்கலாம், விற்க ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி காலகட்டத்தில் ஹாரிஸ் அவர்கள் ஒரு பாடல் பண்ணுறதுக்கு அவர் எடுத்துக்கிற காலகட்டம் இருக்கு இல்லையா, ஏன்னா அதுக்காக அவர் போடுற ஒரு உழைப்பு நான் அது பக்கத்தில் இருந்து பார்த்துருக்கேன். ஒவ்வொரு பாடலுக்கும் அந்த ஒரு பாடகர் வருவார். வினித் பாடினார் அந்த உன் பார்வை பாடல், ரொம்ப அழகாக பாடியிருந்தார். அவர் பாட அவரை நீங்கள் பாடிக்கிட்டே இருங்கன்னு சொல்லிடுவார். வினித் ஒரு 20 நிமிடம் 30 நிமிடம் பாடிக்கிட்டே இருப்பார். அவர் பாட பாட அவரோட குரலை அவர் போய் டியூன் பண்ணுவார். எந்த மாதிரியான டோன்ல அவரோட குரல் பெஸ்டா வெளிப்படுதுன்னு சொல்லிட்டு அதுக்காக வெயிட் பண்ணுவார். ஒவ்வொரு புள்ளியா அவரோட அந்த டியூனர் டியூன் பண்ணி அந்த டோன் பர்ஃபெக்டா செட் ஆகிற வரைக்கும் அதுக்கப்புறம் பாட ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே பொறுமையா ஒவ்வொரு லைனா எடுத்து ஒவ்வொன்றத்தையும் ரசிச்சுட்டு அந்த காலம் கொஞ்சம் ஓய்வெடுக்க நானும் நீயும் அங்கே, ரெக்கை கொண்டு நாம் பறக்க வானம் பூமி இங்கே, செங்கல் சிந்தும் வெண்திங்கள் எங்கேன்ற வரிகள்லாம் வரும்போது ஒவ்வொரு இடத்துலையும் எங்க இறங்கணும், எங்க வெயிட் பண்ணணும், எங்க அதுக்கப்புறம் திருப்பி மேலே ஏறணும்ன்றத அவர் சொல்லி கொடுத்துட்டு அவர் ரசிக்கிறது, கொண்டாடுறது. அந்த பாடலை அந்த ஒலிப்பதிவு பண்றதுக்கே எங்களுக்கு 8 மணி நேரம் ஆகும். நான் சொல்றது இப்போ 5 நொடிகள்ல ஒரு பாட்டு பண்ணலான்றது ஒலிப்பதிவு பண்றதுக்கு மட்டுமே 8 மணி நேரம் ஆகும். ஒரு குரல், அதாவது ஆண் குரல் மட்டும். இது இல்லாம பெண் குரல் திருப்பி பண்றதுக்கு அதுக்கு இன்னும் ஒரு 4-5 மணி நேரம். அதுக்கப்புறம் அந்த பாடலை ப்ரொடியூஸ் பண்ணி அதை கொண்டு இந்த மாதிரி ஒரு மனித உழைப்பு இருக்கிற இது மாதிரியான பாடல்கள் காலம் கடந்து ரொம்ப கொண்டாடப்படும். ரொம்ப வேகமா கிடைக்கிற ஃபாஸ்ட் ஃபுட்டை விட எப்படி நமக்காகன்னு சொல்லிட்டு ஒரு அம்மா சமைக்கிற அந்த உணவு ரொம்ப நாள் நம்மளோட உடம்புல தங்கும், நம்மளோட ஹெல்த்தை பார்த்துக்குமோ, அது மாதிரி இது மாதிரியான மனிதர்கள் நம்ம பொறுமையா உருவாக்குற கலை காலம் கடந்து நிற்கும். ஹாரிஸ் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அவரோட அந்த பொறுமைக்காக. ஹாரிஸ் சார் வந்துட்டு இருக்காங்க. அவருடைய அந்த பொறுமை, அந்த ஒவ்வொரு பாடலுக்கும் எடுத்துக்கிற அந்த சிரமம், அந்த காலம், அது எல்லாத்தையும் ரொம்ப பாராட்டணும். ஏன்னா சத்தங்கள் நிறைய, இறைச்சல், அது மட்டும்தான் பாடல்கள்னு இருக்கிற ஒரு சூழல்ல ரொம்ப மென்மையா ஒரு குரல், ரொம்ப மென்மையா இசை, அதெல்லாம் அதோட பின்னணியில இருந்து அந்த பாடலை கொண்டு வர்றதுன்றது அவ்வளவு என்ஜாய் பண்ணி இந்த படத்துல இருக்கிற பாடல்கள் ஒர்க் பண்ணோம். அண்ட் விஜய் அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றி, அந்த தயாரிப்பாளர் அவர்களுக்கு என்னுடைய நன்றி. இந்த படத்தில் பங்கெடுத்துக்கிட்ட ஒவ்வொரு இசைக்கலைஞர்களுக்கும், அந்த படத்தில் நடித்த நடிகர்களுக்கும், கலைஞர்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் மதன் சார். ஐ திங்க் நீங்கள் வரிகளை ரொம்ப அழகாக சொன்னீங்க. அந்த வரிகள் ஹாரிஸ் சாருக்கே கேட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரம் காத்திருந்த ஹாரிஸ் சாரும் வந்துட்டாரு. வெரி வார்ம் வெல்கம் டு யூ. தேங்க்யூ ஃபார் பீங் ஹியர். அண்ட் மதன் சார் சொன்ன மாதிரி இந்த 3 பேருடைய கொலாபரேஷன் பார்க்கறதுக்காக தான் நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. ஸோ விஜய் சார் மீண்டும் இது எங்களுக்காக ஸ்க்ரீனில் கொண்டு வந்ததுக்கு மீண்டும் ஒரு பெரிய நன்றி உங்களுக்கு. ஹேவிங் செட் தட், இந்த காதல் ரீசெட் ரிப்பீட் இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கக்கூடிய ஒரு நபரை மேடைக்கு கூப்பிட வேண்டிய நேரம் வந்தாச்சு. இந்த படத்தின் மூலமாக ரொம்ப சிறந்த நடிகராக அவர் வெளில தெரிய போறாரு அப்படிங்கிறது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. I would like to have யுவராஜ் அவர்கள். Can we please have you? குட் ஈவினிங் எவ்ரிபடி. இந்த படத்தில் எனக்கு ஒரு 2 ட்ரீம் கம் ட்ரூ மொமெண்ட் இருக்குது. ஒன்று ஏஎல் விஜய் சார், ஒன்று ஹாரிஸ் சார். ஒர்க்கிங் அண்டர் ஏஎல் விஜய் சார் இஸ் லைக் என்ன சொல்கிறது, அப்சல்யூட் ட்ரீம் கம் ட்ரூ மொமெண்ட். நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன், நடிப்பை தாண்டி டெக்னிக்கலாகவும் நிறைய கற்றுக்கிட்டேன். சார் மைண்ட்லேயே எடிட் பண்ணிடுவார் ஃபுல் படத்தை. என்ன தேவையோ அதுதான் ஷூட்டிங்கே பண்ணுறாரு. ஸோ ஐ வாஸ் லைக் வா, இது மாதிரியும் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி எனக்கு அது ரொம்ப புதுசாக இருந்தது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் விஜய் சார் ஃபார் ட்ரஸ்டிங் மீ இன் திஸ் கேரக்டர். மது ப்ரோவோட ஃப்ரெண்டாக பண்ணியிருக்கேன். இட்ஸ் லைக் அ பூக்கி கேரக்டர். வடிவேல் சார் ஒரு டைலாக் இருக்குல்ல, யூ கோ மேன் வை மீ அப்படின்ற மாதிரி இருக்குங்க. அவரோட லவ்வுக்காக சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணுற ஒரு கேரக்டர். அண்ட் ஜியா
You are a sweetheart on set, always cracking jokes and making it light. And thank you so much for being a wonderful screen partner. And Arish sir, thank you so much for giving us another one epic music album. Most of the உங்களோட மியூசிக்கோட இன்டர்லூட் தான் சார் நிறைய பேரோட ரிங்டோன்ஸ் தான் நான் பார்த்துருக்கேன். அண்ட் ஐ எம் ஷிவரிங் பிகாஸ் இட்ஸ் கைண்ட் ஆஃப் லைக் மூமெண்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ப்ரொடியூசர் சாருக்கும் ரொம்ப 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 நன்றி. அண்ட் நீங்கள் சொன்னீங்க என்னோட ஆக்டிங் எபிலிட்டி இந்த படம் மூலிமா வெளியே வரும்ன்ட்டு, அதுக்காகவும் ரொம்ப ரொம்ப உங்களுக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் யுவராஜ் அவர்களே. இட் இஸ் a வெரி நைஸ் டைம். நீங்கள் பேசுனது ரொம்ப கேட்கறதுக்கு நல்லா இருந்தது. அது தாண்டி உங்களுடைய ஹேர் ஸ்டைல் பயங்கரமாக இருக்கு. We love that too. Thank you so much. ஸோ இந்த நேரம் இந்த காதல் ரீசெட் ரிப்பீட்னுடைய ப்ரீ ரிலீஸில் இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒரு மியூசிக்கல் ட்ரிபியூட்டாக இருக்க போகிறது கிடையாது அடுத்த பெர்ஃபார்மன்ஸ். ஐ திங்க் இந்த நேரம் இட்ஸ் ஆல்சோ டைம் டு செலிப்ரேட் ஹாரிஸ் சார். 25 ஆண்டுகள் வந்து இவ்வளோ வந்து அன்பை சம்பாதிச்சிருக்காரு தன்னுடைய இசையின் மூலமாக. அண்ட் இன்னைக்கும் ஹாரிஸ் சாருக்கு எல்லாருமே இவ்வளோ கொண்டாடக்கூடிய அளவில் ஒரு சப்போர்ட் இருக்குது அப்படின்னா தட்ஸ் வாட் யூ ட்ரிவன் த்ரூ இயர்ஸ்ன்னு நினைக்கிறேன் சார். ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் 25 years. And it's very very special because இது விஜய் சாருடைய இயக்கத்தில் வரக்கூடிய இந்த காதல் ரீசெட் ரிப்பீட்னுடைய ப்ரீ ரிலீஸில் இந்த செலிப்ரேஷன் இருக்க போது நினைக்கும் போது அதை நான் ஹோஸ்ட் பண்ண நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்கு. டு பிகின் த செலிப்ரேஷன் உங்களுக்காகவே அபு அண்ட் டீம் ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க காத்திருக்காங்க. ஸோ இது மீண்டும் நம்மளுடைய காதல் ரீசெட் ரிப்பீட் இந்த படத்துலேருந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ட்ராக். இந்த படம் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து கஜினி மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. சாருடைய ஃப்ளேவர்லேயே எம்மா கஜினின்னு ஒரு பாடல் போட்டிருக்காரு. அந்த பாடலுக்கே ஒரு நடனம் நமக்காக காத்துட்டு இருக்கு. I would like to have Abu and team to begin the celebration of 25 years of Haris Jayaraj avargal.
ஒரு ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ் நமக்காக கொடுத்த மது அண்ட் நம்மளுடைய ஜியா அவர்களுக்கும் ஒரு பெரிய நன்றி, அவங்களுக்கும் ஒரு உற்சாகமான ஒரு கைத்தல் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் ஃபார் பிரிங்கிங் தி எனர்ஜி அண்ட் லைட் ஆன் ஸ்டேஜ். சார், நீங்க வரதுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டு இருந்தேன், இப்ப இருக்கக்கூடிய ஜென்சிஸ்க்கு ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள்னு சொல்றதை தாண்டி ஹாரிஸ் மாம்ஸ் அப்படிங்கறத ரொம்ப தெரிய வருது. அதை தாண்டி நீங்க வந்து 2 ஸ்டெப் போடுவீங்கன்னா நிறைய பேர் ஆவலாக வெயிட் பண்ணாங்க. நாங்க அதை மிஸ் பண்றோம் சார். நிஜமாவே நீங்க மேடைக்கு வரும்போது லாஸ்ட்ல வந்து எங்களுக்காக 100th day ஃபங்க்ஷன்ல பண்றீங்களா? ஓகே, பட் யா 25 இயர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இது உங்களுடைய மியூசிக்கல் கரியர் மட்டும் நீங்க பில்ட் பண்ணல. ஐ திங்க் நிறைய பேருடைய மனதுல இசைக்கான காதலை ரொம்ப அதிகமாக ஆக்கியிருக்கீங்க. நிறைய பாடல்கள் சார், ஐ திங்க் ஒவ்வொரு எமோஷனும் அவ்வளோ டீப்பாக கனெக்ட் ஆக்க வச்சது நீங்க தான் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இப்போ நிறைய படங்கள்ல நீங்க இல்லைன்னு மக்கள் எல்லாரும் மிஸ் பண்றாங்க. மீண்டும் இந்த படத்தின் மூலமாக பார்க்க போறாங்க நினைக்கும் போது this is something that we really look forward to. மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய congratulations on celebrating 25 years and thank you very much for giving us the pride of celebrating it in this stage. And அதே மாதிரி இந்த காதல் ரீசெட் ரிப்பீட்ல நம்ம நிறைய சொன்ன மாதிரி விஜய் சாருடைய படம் அப்படின்னா அந்த ஃபெனாமினல் டேலண்ட்ஸை வந்து தமிழ் சினிமாக்கு அறிமுகப்படுத்துவார். அந்த வரிசையில் நிறைய நடிகர்கள் உங்களுக்கே தெரியும், கீர்த்தி சுரேஷ் அவர்களாக இருக்கட்டும், இல்லை சாரா அவர்களாக இருக்கட்டும், மரியம் ஜார்ஜாக இருக்கட்டும், இது மாதிரி நிறைய நபர்கள். அந்த வரிசையில் ஐ திங்க் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ராமிசிங் டேலண்ட்ஸாக இந்த படத்தின் மூலமாக அறிமுகமாகக்கூடிய நம்மளுடைய கதாநாயகி ஜியா சங்கர் அவர்கள். ஐ திங்க் இந்த பெர்ஃபார்மன்ஸ் உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு குவர்க்கினஸோட ஒரு சாமோட she's gonna carry it with so much love and we are really looking forward to see that. You should come here and you should definitely share us about the film and your experience of working with Vijay sir. So I'd like to have you on stage. இந்த படத்துடைய கதாநாயகி ஜியா சங்கர் அவர்கள். Okay. Mic is okay? Thank you everybody, thank you media for coming here for us today. I would be lying if I say that I'm not nervous. I am. No matter how many times you do it, you are still nervous. But I'm sorry I will be speaking in English today, but I would believe that emotions have no language and I'll speak from all my heart tonight. This film is very special to my heart and it will always be. No matter how old I get, no matter how many more films I do, no matter where I am in my life, this film will always be special to me because after all these years, when I actually waited for that one opportunity, it happened for me through Vijay sir, and I will try not to cry, but this is one of the best experiences I've had in my entire life working in this industry. It was always my dream to work in Tamil films or South Indian cinema. I started with it, but I was too young. Then I thought maybe it's not going to happen for me, until one day it happened. And I'm just so grateful that it only takes one director to actually believe in you, and Vijay sir did. So I'll forever be grateful. Okay, I'm not gonna cry. I'm sorry, but I will say this experience was beyond words to me. Vijay sir actually doesn't understand that he is such a wonderful man, and the experience that he gives to people on set, they carry it in their hearts forever. And it's not just me, every single person who has worked with him or every single person who knows him will say the same about him. He is not just a wonderful director, but an amazing human being that I speak of even behind his back when I speak of him. I think I never had a mentor in my life apart from my mom. Today I will say that I have a mentor in my life, that is Vijay sir.
And thank you so much. You mean the world to me. More than a director, you mean so much to me. Unlimited. And yeah, being my, I would say my first, not really my first, but my first Tamil movie. I wouldn't have asked for anything better than this, where I am getting launched by Vijay sir, but the music is by Harris sir. It's a dream. Like, he's a superstar, and these people are so big in front of my eyes and in front of the world, that I get to be a part of this is a dream. I never would have asked for. Everything that I ever dreamed of was this, and it's happened for me. And I really hope when people watch the film, they see the emotions that we have portrayed on this film, and they carry those emotions when they move out of the film. When they leave the cinema hall, I hope they carry those emotions in their hearts. And I just hope people love the film that we have made with all our love. I've had an amazing time on sets, and I am thankful to every single person who has been a part of this film. My co-actor, Madhu, Arjun, both of them are amazing actors. Even though Madhu's is his first film, I think he's given justice to the character. No one would have done it better than you. So there's a long way to go for you. And same goes for Arjun. He says that it's his first Tamil movie. Believe me, he's an amazing actor. He needs no introduction like that. And definitely these guys are going to do way more than we think of for them. And everybody who's been a part of the film, our DOP, Arvind sir, I wish he was here. I miss him. He's an amazing guy, and I haven't met him after the film, so I would love to see him again. And if given an opportunity, I would love to work with this team again and again and again. Like Kadal, reset, repeat. I would love to repeatedly work with this team again. Thank you so much, and I hope you guys go to cinemas on 6th of March and welcome us with open arms. Thank you. ஜியா அவர்களே, நீங்க சொல்லும்போது we are able to resonate with you, and you should trust me. விஜய் சார் வந்து ஒவ்வொரு முறையும் ஒரு டேலண்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அது தோற்றதே கிடையாது. அதே மாதிரி இன்னும் நிறைய படங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும், and அதை பார்க்கறதுக்காக நாங்கள் காத்துக்கிட்டே இருக்கோம். Congratulations, and we really look forward to watching you in theaters. மீண்டும் it was very beautiful. Thank you very much. அடுத்ததாக படத்துடைய கதாநாயகி வந்துட்டாங்க, and you know நான் யாரை கூப்பிட போறேன் அப்படின்னு. For every கதாநாயகன் who wanted to get introduced in Tamil cinema, I think இந்த மாதிரி ஒரு ட்ரீம் கொலாபரேஷன் அமையணும் அப்படிங்கிறதா ஒரு பெரிய ஆசையாக இருக்கும். விஜய் சார்னுடைய ஒரு இயக்கம் ஒரு பக்கம் அப்படின்னா, ஹாரிஸ் சார்னுடைய இசை மறுபக்கம். இந்த கொலாபரேஷன்ல வந்து அந்த இடம் மட்டும் இவருக்கு அமையல. ஐ திங்க் அதுக்கான பெர்ஃபார்மன்ஸும் அதுக்கான ஈல்டும் அவர் கொடுத்திருக்காரு நான் நம்புறேன். இந்த படத்தின் மூலமாக கதாநாயகனாக அறிமுகமாக்கக்கூடிய நம்மளுடைய மதும் கேஷ் அவர்களை அன்போடு மேலே கலைக்கிறோம். இங்கே இத்தனை பேர் முன்னாடி இந்த மேடையில் நிற்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் மூமெண்ட். ஓகே, ஸ்பெஷல் மூமெண்ட் கேட்குதா? ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் மூமெண்ட். அந்த ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ் மட்டும் இல்லை, என் லைஃப்பில் எல்லா ஸ்பெஷல் மூமெண்ட்லேயும் எனக்கு சப்போர்ட் கொடுத்த எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் முதல் நன்றி சொல்லிக்கிறேன். அதை தாண்டி இங்கே வந்திருக்கிற ப்ரெசன்ட் மீடியா உங்கள் நேரத்தை செலவழிச்சு எங்கள் படத்தை உங்கள் படமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வந்திருக்கிற உங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. இந்த படம் காதல் ரீசெட் ரிப்பீட் எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் இல்லை, இது ஒரு பெரிய லேர்னிங் எனக்கு. அந்த லேர்னிங்கை எனக்கு கொடுத்த ஏ. விஜய் சார், தேங்க்யூ சார். இந்த படத்தில் சித்தார்த்னி கேரக்டரை என்னை நம்பி கொடுத்தீங்க, நான் அதை 100% ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கேன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தை இது வரைக்கும் பார்த்த எல்லாருமே
ஃபஸ்ட்டு கேட்டது விஷுவல்ஸ் எல்லாமே பெயிண்டிங் மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அந்த கிரெடிட் எல்லாமே அரவிந்த் சருக்கு தான் போய் சேரும். அவர் எங்களை கேமரா த்ரூ அவ்வளோ அழகாக காட்டியிருக்காரு. ஸோ அரவிந்த் சார் இப்போ இந்த ஈவெண்ட்டில் இல்லை. ஸோ தேங்க்யூ சார், எங்கே இருந்தாலும் பார்த்துருந்தாலும் தேங்க்யூ ஸோ மச். இந்த கதையை மட்டுமே நம்பி புது கேஸ்டாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ப்ராஜெக்டை நம்பி ஏல் விஜய் சார் நம்பி ஹாரி சார் நம்பி இந்த படத்தை எடுத்த ப்ரொடக்ஷன் டி ஸ்டுடியோஸ், சன்னி டெமி ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் M&Mக்கு என்னோட நன்றி. அண்ட் இந்த கதையோட மெயின் ஹீரோ ஹாரி சார். நான்லாம் சின்ன வயசுலேருந்து உங்கள் பாட்டு கேட்டு வளர்ந்த பையன். சின்ன வயசுலேருந்து பயங்கர ஒரு பெரிய ஃபேனாக எல்லா பாட்டையும் கேட்டு வளர்ந்த பையன். இந்த ஸ்டேஜில் உங்கள் பாட்டில் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறது இட்ஸ் மை ஹானர் சார். தேங்க்யூ. அண்ட் எங்களுக்காக இந்த படத்தை லார்ஜர் ஆடியன்ஸ் கிட்ட போய் சேர்க்கணுன்னு அவ்வளோ ப்ரொமோஷன்ஸ்க்கு இறங்கி வந்து பண்ணியிருக்கீங்க. நெவர் சீன் இன் ஃபிலிம்ஸ். உங்கள் கூட சைடில் ஆக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு உங்கள் கூட வாய்ப்பு கிடைச்சது இன்னும் நான் பெருமையாக எடுத்துக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் மெயினாக இதுக்கு கேமரா பின்னாடி ஒர்க் பண்ண ஆர்ட் டைரக்ஷன் டீம், கேமரா டீம் அண்ட் ப்ரொடக்ஷன் இந்த ஒவ்வொருத்தருக்கும் டெக்னிக்கலாக இதை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணி இந்த படத்தை இது வரைக்கும் கொண்டு வந்த எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள். இந்த காதல் ரீசெட் ரிப்பீட் வந்து ரெகுலர் ராம்காமாக இல்லாமல் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு மிக்சட் எமோஷனோட ட்ராமா, ஆக்ஷன், அதுக்கப்புறம் லவ், காமெடி எல்லாமே இருக்கிற ஒரு கதையாக இருக்கும். நீங்கள் வந்து தேட்டர்ஸ்லேருந்து போகும்போது ஃபுல் ஹார்ட்டடாக ஒரு நல்ல படம் பார்த்து என்ஜாய் பண்ண ஒரு மூடில் தான் போவீங்க. ஸோ March 6 தேட்டர்ஸில் வருது. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் படமாக வந்து பார்த்து உங்களோட ரிவ்யூஸ் சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச். Madhu, you should trust me. For your groundedness and for the simple person that you are, you're going to reach very heights, and I wish you only luck. Thank you very much and all the very best to you. Yes, so தொடர்ச்சியாக இந்த மேடையில் இந்த காதல் ரீசெட் ரிப்பீட் மேடையில் இது ஒரு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டுங்கிறத தாண்டி நாங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி we celebrating 25 years of நம்மளுடைய ஹாரிஸ் சார். ஸோ அந்த வரிசையில் நமக்காக ஹாரிஸ் சார்னாலே இசை இதை வந்து பிரிக்கவே முடியாது. அவருடைய இசையில் வெளியான ஒரு பாடலுடைய லைவ் பெர்ஃபார்மன்ஸ் நமக்காக ஒரு ட்ரிபியூட்டாக கொடுக்கறதுக்காக I would like to welcome காயத்ரி ராஜு அவர்கள். Can you please have you on the dais?
1 minute. I think உங்களுக்கு ஒரு பெரிய 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 கைத்தல கொடுக்கணும்னு நினைக்கிறேன். Definitely not easy. ஏன்னா இங்க பெரிய செட்டப் கூட கிடையாது. ஒரு ஆன்லைன் நீங்க பாப்பீங்க. I think இது நாங்க ரொம்பவே டீப்பாக ஃபீல் பண்ணோம். தாண்டி ஹாரிஸ் சார் had a beautiful connect நினைக்கிறேன். I could really sense it from here. நீங்க எமோட் பண்ணது எங்கனால பார்க்க முடிஞ்சது. I think இந்த பாடலுடைய வரிகள் மாதிரி தான் என்னைக்குமே நீங்க எங்களை விட்டு பிரியக்கூடாதுங்கிறது எங்களுடைய ஆசையாகவும் இருக்கு. So Haris sir, you should definitely keep entertaining us. உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. And Gayatri, you truly deserve bigger stages and congratulations. Thank you very much for performing. Would you like to share a few words? நான் ஆக்சுவலி தமிழில் ஃபஸ்ட் டைம் தான் பேச போகிறேன் ஒரு மேடையில். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாரிஸ் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச் சார். ஐம் வெரி பிக் ஃபேன் ஆஃப் யர்ஸ் ஃப்ரம் சைல்ட்ஹுட். அண்ட் அகேன் விஜய் சாரோட ஒரு மூவிலேயே ஒரு சாங் தமிழில் இவ்வளோ சோலோ சாங் இருக்கும் இம்பார்ட்டண்ட்டான ஒரு சாங் வந்து கிடைச்சதுக்கு. அண்ட் ஐ சா யோர் விஷுவல், இட் வாஸ் பியூட்டிஃபுல் அண்ட் ஸோ ஹாப்பி டு கிவ் வாய்ஸ் டு யூ. அண்ட் எல்லாருக்கும் அர்ஜுன் சேட்டன் அண்ட் மன் சேட்டன் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. Thank you so much. Thank you. You are amazing. Thank you so much. It means a lot to me. Thank you. Thank you Gayatri. Thank you very much. எங்களுடைய அன்பாகவும் எங்களுடைய ஆரோயராகவும் இருக்கக்கூடிய ஹாரிஸ் சார் மேடைக்கு வர வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஆனால் அப்படியே கூப்பிட போகிறது கிடையாது. We have an AV for you sir. and அதை பார்க்கறதுக்காக காத்துட்டு இருக்கோம். So can we please have the AV? அனைவருக்கும் நன்றி. 25 வருஷம் சொல்லிட்டு 3ஆவது நான் மறந்துட்டேன். ஏன்னா 1999 தான் நீங்கள் அதை பற்றி கேட்டதுனால நினைவு கூறுகிறேன். ஒரு எளிமையான ஒரு சின்ன ஒரு இளம் இயக்குனர் கௌதம் மேனன்றவரை சந்தித்தேன். அவர் ஆர்டி ராஜசேகர் என்ற ஒரு கேமராமேன் மூலிமா வந்தார் ஒரு விளம்பர படத்துக்காக. பட்
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2000 வருஷத்துல தான் நான் இந்த மின்னல்ன்ற படம் ஆக்சுவலாக அப்போ வந்து இந்த காதல் ரீசெட் ரிப்பீட்டுக்கும் அதுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது, அதுக்காக இந்த கதையை சொல்கிறேன். அப்போது அந்த படத்துக்கு கதாநாயகன் புதுசு மாதவன் அப்படின்ட்டு என்ன வேலையா அப்போ வரல, என்ன வேலையா அலைப்பாய்ச்சி வரல, சாரி ரீமா சென்றம் புது கதாநாயகி ஜி அமெரிக். அப்போ டைரக்டர் புதுசு, கேமராமேன் புதுசு, நானும் புதுசு. ஒரே ஒரு ஸ்டார் அந்த படத்தில் ப்ரொடியூசர் வந்து ஜீன்ஸ் படத்துடைய ப்ரொடியூசர் டாக்டர் முரளி மனோகர், அவர் ஒருத்தர் தான், மீதி எல்லாரும் புதுசு. அந்த படத்தில் ஒர்க் பண்ணும்போது பாடலாசிரியர்களுக்கெல்லாம் இனிமேல் நம்பிக்கை கிடையாது, உங்களுக்கு தெரியல, அதெல்லாம் பெரிய ஸ்டார்ஸ். அப்போல்லாம் போகும்போது அப்போ தான் ஒரு 3 பாடல் 4 பாட்டுக்கு அப்புறம் தாமரைன்ற ஒரு புதிய ஒரு சேர்த்துருக்கோம். எல்லாம் புதுசு மதிக்கும் சொல்லிட்டு அந்த படம் நடந்துச்சு, முடிஞ்சிருச்சு, ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ அந்த படம் ரீரிலீஸ் கூட இப்போ பண்ணாங்க. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, பட் இந்த கதைக்களம்ன்ற ஒரு விஷயம் இருந்துட்டா எந்த ஸ்டாரும் தேவையில்லை. அது எல்லார்கிட்ட நல்ல வேலையை வாங்கிடும், அது எல்லாரும் பெரிய டெக்னீஷியன் ஆக்கிடும், சாதாரண ஆட்கள் பெரிய நடிகராக காட்டும். பெரிய மியூசிக் டைரக்டர்ஸ் பெரிய ஆர்டிஸ்ட்லாம் சேர்ந்து ஒரு மொக்க கதையில் பண்ணோம்னா எல்லாம் காணாமல் போயிடும். ஸோ அந்த ஒரு கதைன்ற ஒரு விஷயம், கதையின் கூட கிடையாது, ஒரு அமைப்பு, அது ஒரு அமைப்பு. அது ஒரு படத்துக்கு அந்த அமைப்பு மாறுது. நான் பார்க்குறேன் ஒரு படத்துக்கும் ஒரு அந்த அமைப்பு, எல்லாம் பிரம்மாண்டமாக இருப்பாங்க, எல்லாம் பெரிய ஆட்களாக இருப்பாங்க, ஆனால் அந்த அமைப்பு எது ஒன்று உட்காராது. ஸோ அதை நான் அடிக்கடி பார்ப்பேன், என்ன அதை ட்ரைவ் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது தைரியம், ஒரு கான்ஃபிடென்ஸ். பாலா சார்லாம் இருக்கிறாரு, அவர் அந்த கான்ஃபிடென்ஸ், இது ஜெயிக்கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சி ஒன்று பண்ணி ஆரம்பிக்கிறோம்ல, அது எல்லாருக்கிட்ட சேர்ந்து ஆடியன்ஸும் கரெக்டாக ஃபர்ஸ்ட் டே வந்து உட்காந்துருவாங்க. அவங்க எப்படி தான் அவங்களுக்கு தெரியும்னு தெரியாது, அப்படி வந்து நிற்பாங்க. பாசிட்டிவிட்டின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். அந்த பாசிட்டிவிட்டின்றது நான் நினைக்கிறேன் வந்து மனசில் வச்சு முழுசாக நம்பி நம்ம வேலை செய்யும்போது அது 4 அறையில் இருப்போம், அந்த செவத்துக்குள்ளே இருப்போம், யாருமே இருக்க மாட்டாங்க, ஒரு பப்ளிசிட்டி கொடுக்க மாட்டோம், ஒரு ப்ரொமோஷன் போக மாட்டோம், ஆனால் டொக்குன்னு வருவாங்க எல்லாரும். இப்போ இந்த ஷோஸ்லாம் கூட அப்படி தான் நான் பார்த்தேன். ஸோ அது மனப்பூர்வமாக செய்யும்போது, இப்போது இந்த படத்துக்கு நான் வரேன். அந்த மினிலேருந்து ஒரு ஆரம்பித்து அந்த படத்துலேயே பாடகர்களும் புதிய பாடல்களை கிரியேட் பண்ணோம். ஒரு 64 நியூ சிங்கர்ஸை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். 65வது சிங்கர் தான் காயத்ரி இன்னைக்கு பாடினாங்களே. ஸோ 64 சிங்கர்ஸும் பெரிய சிங்கர்ஸாக இருக்க ரொம்ப சந்தோஷம். 12 புது கதாநாயகர்களை நான் அறிமுகப்படுத்தேன். ஸோ எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நம்ம பிள்ளைகள் நல்லா அவர்களெல்லாம் பாடல்களால் ஒரு நல்ல அளவுக்கு ரீச் ஆகி தமிழ் படம் மட்டும் இல்லாமல் தெலுங்குல கூட பாப்புலர் ஆகிறதுக்கு இசை அவங்களுக்கு உதவி செய்திருக்கு. ஸோ ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்கு ஒரு கதாநாயகி எஸ்பெஷலி ஒரு கதையும் நல்ல இசையும் நல்ல வரிகளும் சேரும்போது அவங்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு கார்பட்டை விரிக்குது. சரி, இந்த படத்தில் காதல் ரீசெட் ரிப்பீட் படத்தில் நான் ரொம்ப நன்றி கூட சொல்ல விரும்புகிறேன். முதல்ல விஜய்க்கு ஃபார் பிலீவிங் இன் மீ, என் மேலே நம்பிக்கை வச்சு இவ்வளோ பெரிய ஒரு ரொம்ப பெரிய இசையில் ஒரு நம்பிக்கை. எனக்கு தெரியும், அந்த படம் பார்க்கும்போது தெரியுது, அவர் இசையை மனசில் வச்சு தான் கதையை எழுதியிருக்கிறாரு. அதற்கு ஏற்ற மாதிரி மதன் கார்கி அவ்வளோ கடின உழைப்பை போட்டிருக்காரு. ஒரு பாடலுக்கும் பல மாதங்கள்லாம் எடுத்திருக்கிறோம், ஒரு வரிக்கும். ஸோ தேங்க்யூ மதன். அப்புறம் ஃபாதர் வைரமுத்து சார் அருமையான ஒரு பாடலை கொடுத்துருக்கிறாரு. அப்புறம் இந்த மதன் வந்து முறைச்சான் தான் நாங்கள் ஒரு சாங் பண்ணோம். தேங்க்ஸ் டு ஆண்டனி. எனக்கு முன்னாடி தலைவா எனக்கு அந்த விஷுவலோட வேற கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வேணும்னு தான் எம்மா கஜினின்னு ஆர்கஸ் அவர் ஆர்கஸ் எங்கே இருக்காரு கைத்துக்கிறாரு, அவர் நீங்க அவர் தான் ஆர்கஸ், அவர் தான் அந்த பாடலை எழுதியிருக்கிறாரு. தேங்க்யூ ஆர்கஸ். அண்ட் அசல் கோளாறு காயத்ரி, அப்புறம் நம்ம இயக்குனர் பாடியிருக்காரு ஒரு வினீத் அருமையான ஒரு டைரக்டர், மலையாளம் இண்டஸ்ட்ரியில் பிரமாதமான டைரக்டர். அவர் இந்த படத்தில் ஒரு பாடகரை அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். அண்ட் ஸ்ரீராம் முதல் தடவை எனக்கு பாடியிருக்கிறார். இந்த படம் நல்லா
படத்தை எதிர்பார்க்குற நல்ல பொழுதுபோக்கு, தரமான பொழுதுபோக்கு எதிர்பார்க்குற ரசிகருக்கு கண்டிப்பாக இந்த படம் ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு பொழுதுபோக்கு சித்திரமாக இருக்கும். அதிலும் தாண்டி நாங்கள் மனப்பூர்வமாக வேலை செய்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு தளத்தை ஏற்படுத்தியிருக்கிற விஜய்க்கு அண்ட் ப்ரொடியூசருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் அரவிந்த் கிருஷ்ணா, பியூட்டிஃபுல் சினிமாட்டோகிராஃபி. அவர் முன்னாடியே சொல்லிட்டாரு, சினிமா ஆர்ட் பெயிண்டிங் மாதிரி இருக்குது. பெயிண்ட் நிறைய கேட்டுட்டோம், இது வேணால் கோலம்னு புதுசாக தான் சொல்லலாம். கோலம் வரைஞ்ச மாதிரி தான் இருக்குது எல்லா விஷுவல்ஸும். அண்டு இந்த டீமே வந்து ரொம்ப அருமையாக ஸ்காட்லாண்டில் போய் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக படம் பிடிச்சிருக்காங்க. எல்லாத்தையும் தாண்டி நம்மளுடைய கதையை அந்த படத்தில் வச்சுருக்கிறாங்க. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு த ஹோல் டீம். அண்ட் எல்லாருக்கும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். நீங்கள் பேசினதுலேருந்து ஐ திங்க் நம்ம எல்லாருக்குமே, முக்கியமாக இங்கே இருக்கக்கூடிய பணியாற்றக்கூடிய எல்லாருக்குமே ஒரு பெரிய லெசன் இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய நபர்கள் வந்து நீங்கள் அவங்களுடைய படத்துக்கு இசை அமைக்க மாட்டேங்கிறான்னு காத்துட்டு இருக்காங்க. ஆனால் இன்றைக்கும் நீங்கள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கக்கூடிய அந்த வேல்யூவாக இருக்கட்டும், அந்த கிராட்டிடியூடாக இருக்கட்டும், இட்ஸ் ட்ரூலி அ டேக் அவே. அண்ட் அது வந்து நம்ம எல்லாருமே கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுடைய கிரவுண்டட்னஸ் அண்ட் நீங்கள் பேசின விதம் அண்ட் இந்த 25 ஆண்டுகளை வந்து ஒரு ஏவியாக போடும்போது அதை நீங்கள் உங்களுடைய கண்ணீரும் எங்களால் பார்க்க முடிஞ்சது. உங்களுடைய ஹசில் அண்ட் உங்களுடைய லவ் ஃபார் சினிமா அண்ட் மியூசிக் இஸ் truly with us and it will carry for so many years அப்படிங்கறத நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறோம். மீண்டும் ஹாரிஸ் சாருக்காக ஒரு பெரிய கைத்தறல் கொடுத்தலாம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி வெரி மச். தேங்க்யூ சார். தி ஸ்டுடியோஸ் மாலி அண்ட் மான்வி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் விஜய் அவர்களுடைய இயக்கத்தில் ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களுடைய இசையில் வெளியாகக்கூடிய காதல் ரீசெட் ரிப்பீட்ல அடுத்ததாக இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் நமக்காக காத்துட்டு இருக்கு. லெட்ஸ் ப்ளீஸ் ஹேவ் a look at that.